இப்போ விசிகா வந்து ஒரு அரசியல் தளத்துல வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு கட்சி இல்ல ஒரு எதிர்கட்சியிலயோ இல்ல ஆளுங்கட்சியிலோ கிடைச்சா ஒரு லாபம் கிடைக்கும். பட் தாவேக்கானது இப்பதான் புது கட்சின்னும் போது அந்த இடத்துக்கு அவர் ஏன் எய்ம் பண்றாரு சார்? இல்லை, இப்போ அதனால சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிறைய போட்டிகள் இருக்குது. இப்போ நீங்கள் வேலையை ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, வந்து அங்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் அதில் உடனடியாக போய் சைன் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இருக்காது. ஒரு சின்ன நிறுவனம் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ ஒரு சின்ன நிறுவனம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் மின்னப்படத்தில் எத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 4 months. 4 months இருக்குது. வந்து இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மீடியா ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறேன். வந்து என்னுடைய டிஜிட்டல் மீடியாவோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு நாள். உங்களுக்கு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் தான் எனக்கு சீனியர். இப்போ நீங்கள் வரீங்கன்னா நான் என்னைய மாதிரியே வந்து ஒரு 10 பேரை வச்சு ஒரு டிஜிட்டல் மீடியா ஆரம்பிக்கிறேன்னா நீங்கள் அங்கே சைன் பண்ணுறதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்ப. பட் அரசியல் கட்சியில் போய் சேர்றவங்க இறுதியாக வந்து அவங்களோட இலக்கு வந்து அதிகாரம் தானே. அப்போ தாவேக்காவில் சேர்ந்தா எனக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா நினைக்கிறாரா? ஒரு பதவி கிடைக்கும் இல்லை வந்து இந்த கட்சி வந்து ஆளும் கட்சியாக மாறும்ன்ற நம்பிக்கை அவருக்கு ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கு இல்லையா? இப்போ இல்லை, இப்போ அவருக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு அதிகாரத்துக்கு போகணும், பதவி கிடைக்கணுங்கிறனால தான் பெரும்பாலும் அரசியலுக்கு எல்லாருமே வருகிறார்கள். அவருக்கு பதவி கிடைச்சிருச்சு. நீங்க சொன்ன அந்த பதவிங்கிறது கிடைச்சிருக்கு. கட்சி பதவி கிடைச்சிருக்கு. பட் அதிகாரத்துல ஒரு பதவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அதிகாரத்தை நோக்கி தாவேக்கா போகுன்ற நம்பிக்கை ஆதவ அர்ஜுனாக்கு இருக்கா? இல்லைங்க, நம்ம ஒரு தேர்தலை கூட தாவேக்கா சந்திக்கலையா? நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அவங்க அரசியல் எல்லாருமே வந்து எதிர்காலத்தை கணிச்சுட்டு தான் போவாங்க. எல்லாருமே சரத்குமாரே நான் வந்து இப்போ சிஎம் கேண்டிடேட் கிடையாது, பிஎம் கேண்டிடேட் தான் சொல்றாரு. கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும். கார்த்திகா இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதுக்காக தான் அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து நீங்கள் பாசிட்டிவாகவே பார்த்தீங்கன்னா கூட எனக்கு சில கொள்கைகள் இருக்குது. இந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும்னா அதிகாரத்துக்கு வரணும். அப்படி தான் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியும். அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. தாவேக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருங்கிற நம்பிக்கை விஜய்க்கு இல்லைன்னா விஜய் கண்டிப்பாக கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அப்படி இருக்கிறப்ப வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்து கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது. நீங்கள் இப்போ அவங்க கட்சி வந்து கட்சியினுடைய பெயரை அறிவித்ததுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது, ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது, 2 முறை இடைத்தேர்தல் வந்திருக்கிறது ஈரோட்டில். அவங்க வந்து எந்த தேர்தலுமே அவங்க போட்டியிடவில்லை. அவங்க ஸ்ட்ரைட்டாக சிஎம் மாதிரி நேரடியாக சட்டமன்ற தேர்தலுக்கு தான் போட்டியிட போகிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டியிட்டு தனித்தா கூட்டணியா ஏதோ போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வாங்கினதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இதனுடைய பயணங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ உடனடியாக நம்ம அதை எதையுமே சொல்ல முடியாது. அதனால் எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 2026 கண்டிப்பாக வந்து தாவேக்கா வெற்றி பெற்று விஜய் முதல்வராக முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார். எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கட்சிக்கு அவர் போவாரா? இப்ப விசிகாவுக்கு போறாருன்னா அவர் வந்து எம்பி சீட் எதிர்பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்கற போது இப்ப தாவேக்காவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதவ அர்ஜுனா போய் அது ஃபியூச்சர் தானே. உடனடியா வந்து